ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த விழால நானும் பங்கேற்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது வந்து நம்ம முதலமைச்சர் அவர் நாயகன் முதல் ஜனநாயகன் வரை, அதாவது ஒரு இளைய தளபதி முதல் முதலமைச்சர் வரை அவரோட அந்த லைஃப் ஜேர்னியை தான் சிற்ப கலை விழாவா நம்மளோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தானே சார், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அழகா செதுக்கி இருக்காங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அதாவது என் நண்பன் ஒரு முதலமைச்சர், அந்த முதலமைச்சரோட ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிட்டது வந்து உண்மையிலேயே நான் வந்து சென்னை சமர்த்தாக்கும் பூமிநாதன் சாருக்கும் உண்மையிலே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார் என்னை கூப்பிட்டதுக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷத்தை தாண்டி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா அது ஏவியில கொஞ்சம் தப்பா சொல்லிட்டாங்க, 30 வருஷம் இல்ல 35 வருஷம் நட்பு இது. ஸோ இந்த 35 வருஷம் நாங்க எப்படி ஆரம்பிக்கும் போது என்னெல்லாம் பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த லாயோலா காலேஜுக்குள்ள அங்கதான் எங்க நட்பு ஆரம்பிச்சது. அந்த நட்பு ஆரம்பிக்கும் போது எவ்வளோ மனசுல இருக்கிற ஆசைகள்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஆசைகள்லாம் பேசிட்டோம், ஆனா அந்த ஆசைகள்லாம் நிறைவேறும். அந்த ஆசைகள் லிஸ்ட்ல இது இல்லவே இல்லை. முதலமைச்சர் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அது தானா ஜனங்கள் வந்து உருவாக்கி கொடுத்த ஒரு விஷயம். ஜனங்களுக்காக அவர் ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்ச ஒரு விஷயம் தான் முதலமைச்சர். அவர் வந்து ஒரு பெரிய நடிகன் ஆகணும் அப்படின்னு நினைச்சாரு. ஸோ அந்த பெரிய நடிகன் அப்படிங்கிறது ஒரு ஆசை, ஒரு கனவா இருந்துச்சு. அந்த ஆசை, அந்த கனவு நிறைவேறுமா அப்படிங்கிறது அன்னைக்கு 35 வருஷம் முன்னாடி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் அவரை விமர்சனம் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க நடிகனா ஆரம்பிக்கும் போது. அது எல்லாத்தையும் உடைச்சி, எல்லாத்தையும் தாண்டி பியூர் டெடிகேஷன், டிட்டர்மினேஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது வைராக்கியம். எது நடந்தாலும் சரி நம்ம விட்டு கொடுக்க கூடாது. எது நடந்தாலும் சரி, எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் சரி, எவ்வளவு நம்மளை போட்டு அமுக்கினாலும் சரி, எவ்வளவு நம்மளை பின்னாடி தள்ளினாலும் சரி, நம்ம 4 படி ஏறி 10 படி கீழே இறங்கினாலும் சரி, நம்ம மறுபடியும் 14 படி ஏறி மேல போய் நிற்போம் அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியம் தான் அவர் மனசுக்குள்ள என்னைக்குமே இருக்கும். இது நான் வந்து இன்னைக்கு அவர் முதலமைச்சருங்கிறதுனால மிகப்படுத்தி பேசலைங்க. சத்தியமா உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் பேசுறது உண்மைன்னு. ஏன்னா அவ்வளோ ஒரு வைராக்கியம் அவர் மனசுக்குள்ள இருந்திருக்குது. எல்லாத்தையும் தாண்டி அந்த டிட்டர்மினேஷனோட இன்னைக்கு வந்து ஒரு நம்பர் 1 ஆக்டரா, அதாவது திரையுலகமே திரும்பி பார்க்கக்கூடிய, திரையுலகமே வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பர் 1 ஆக்டரா அவர் வந்து நின்னாரு. அதுக்கப்புறம் சும்மா இருந்தவரை நோண்டி சொராண்டி பிராண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஐயோ வயிற்று வலிக்குதேன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவர் வளர்ந்து இன்னைக்கு ஆலமரமா, ஒரு காட்டு மரமா நிக்கிறாரு. இப்போ யாராலையும் எதுவுமே செய்ய முடியாத நிலைமைக்கு நிக்கிறாரு. ஏன்னா அவர் ஜனங்களுக்கு வந்த 10 நாள்லயே எவ்வளவு விஷயங்கள், நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா ஏதாச்சும் தலையாட்டினீங்கன்னா நீங்க என்ன ரிசீவ் பண்றீங்கிறது எனக்கு தெரியும். ஓகேவா? சோ அவர் வந்து எவ்வளவு இந்த 10 நாள் தான் ஆச்சு, 2 வாரம் தான் ஆச்சு. அதுக்குள்ள அவர் எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்யறாருங்கிறது எனக்கே வியப்பா இருக்கு. ரொம்ப பிரமிப்பா இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு நாளும் வந்து மெசேஜ் தான். இப்போ வந்து அவர் பிஸியா இருக்கிறாரு, அதனால நான் ரெகுலரா ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஸோ மெசேஜ் மட்டும் சூப்பர். என்ன இதெல்லாம் வந்து அவர் யோசிப்பாரா அப்படிங்கிற ஒரு கூட இருந்த எனக்கே தெரியல. இவ்வளவு யோசிப்பாரா, இவ்வளவு பண்ணுவாரா, இவ்வளவு நல்லது செய்வாரா? அதுவும் வந்து 10 நாள்லயே வந்து டக்குன்னு ஒரு முதல்வன் படம் பாக்குற மாதிரி இருக்குது எனக்கு. டெய்லி நியூஸ் திறந்தாலே, டிவி ஆன் பண்ணாலே இன்னைக்கு என்ன முதல்வன் என்ன செஞ்சிருக்கிறாரு அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. தவிர ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு முதலமைச்சர் தான் ஸ்லோவா போய் பிக்கப் பண்ணிட்டு வருவாங்க. இவர் வந்தோன்னா அது ரெடியா, Mr. Mario, please excuse me. I'm sure you don't understand a bit of whatever I'm talking, but I'm talking about the Chief Minister of Tamil Nadu, who happens to be my 35-year-old friend and my classmate. So, அதான். So அந்த ஒரு வைராக்கியம், டிட்டர்மினேஷன் தான். 2.84 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.28 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 29 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888837 இமெயில் advttv@dttv.in.